அனைவரும் ஒரு நிமிஷம் அமைதியா கேட்டா நல்லா இருக்கும். கசன்னு கத்தனா யார் சொல்றது, யார் நல்லது சொல்றாங்க, யார் கெட்டது சொல்றாங்க புரியாது. ஒரு டைம் நீங்க இந்த கத்துறதுனால கூட்டத்துல ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. தெளிவா கேட்டு சிந்திச்சா மட்டும்தான் செயல்பட முடியும். நீங்க எல்லாருமே ஒரு தடவை அப்படியே உட்கார்ந்துட்டு எல்லாமே பேசுவாங்க, கொள்ளுவாங்க. எல்லா கருத்தும் நம்ம கேட்போம், கொள்ளுவோம். நம்ம வாழ்வாதாரத்துக்கான முக்கிய கருத்துக்களை கொண்டு வரதான் நம்மளோட முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னோர்கள், நம்ம மூத்தவர்கள் பேசினாங்க. நம்மளோட வயது மூத்தவங்க எல்லாம் அவங்கள அப்ப இருக்கிற டைம்ல அவங்க நிறுத்த முடியாது. இப்ப நம்ம நிறுத்தணும்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விதத்தில் இருக்கிறது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம பல பகுதியில போய் வேலை செய்யறோம். இங்க இல்லாம கிராமம் எந்தெந்த ஊருக்கே போய் வேலை செய்யறோம். இங்க இருந்து வட மாநிலத்தர் வேலை செய்யறாங்க. சரிங்களா? நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன். நம்ம இப்போதைக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு நம்ம வேலை வாய்ப்பு தான் முக்கியம். ஒரு தொழிற்சாலையில போய் நின்று நம்ம ரிசீமை கொடுத்து ஒரு வேலையை கேட்கறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியும். ஆனா நான் ஒரே ஒரு குறிக்கோள் தான் இங்க வைக்கிற. மாற்றுத்திறனாளிகள் சட்டத்து பிரகாரம் 2016 பிரகாரம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 5% அத நிரந்தர பணியாளரா வழங்க வேண்டும் என்பதுதான் நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். இதுல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா பல நன்மைகள் இருக்கும், பல தீமைகள் இருக்கும். அது வேறுபாடு பண்றது அவங்களோட கருத்துக்கள், அரசாங்கத்தோட கருத்துக்கள். மக்களுக்கு எது நல்லதோ அதுதான் கொண்டு வருவாங்க. அந்த திட்டங்களை செயல்முறை கொண்டு வருவாங்க. ஏன்னு கேட்டா நம்மளோட ஒரே ஒரு குறிக்கோள் வாழ்வாதாரம் மேம்படணும். நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஒரு மூட்டை தூக்கியோ இல்ல ஒரு கட்டோடி இழுத்தோ நீங்க பிழைச்சிருக்கீங்க. நான் வீல் சேர்ல போய் எங்க பிழைக்க முடியும்? அந்த கம்பெனியில மாற்றுத்திறனாளிகள் செய்யும் வேலையை கண்டறிந்து பணி வழங்க வேண்டும் என்பதுதான் என்னோட குறிக்கோளா கேட்கிறேன். வேற ஒரு விஷயமே இல்ல. ஏன்னு கேட்டா நான் ஒரு கம்பெனிக்கு போய் ஏறணும்னு வச்சுக்கிறேன். எனக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நானும் இண்டஸ்ட்ரியல் லைன்ல ஒர்க் பண்ணிருக்கேன் 10 வருஷமா. சரிங்களா? ஒரு கம்பெனியில போய் வேலை ஏறி இறங்குறது, ஒரு மாற்றுத்திறனாளி வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒண்ணுமேல அனல் நிலையங்கள் வந்தா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்வாதாரத்துல ஒரு லிப்ட் ஆப்டர் கிடைச்சா ஒரு மாற்றுத்திறனாளி வாழ்வாதாரம் மேம்படும். அவன் குடும்பத்துல 5 பேர் இருந்தாலும் அவன் உழைச்சி சோறு போட்ட பொண்டாட்டி குழந்தைகள் வாழும். ஆனா ஒரு டைம் நம்ம எங்கனா போய் நிக்கணும், கொல்லணும் கேட்கறதோட தன் உழைப்பு, தன் முயற்சி, தன் குடும்பம் வாழ்றதுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திட்டத்தை கொண்டு வரணும். இதுல தற்காலிக ஊழியரா மாற்றுத்திறனாளி நியமிக்க கூடாது, நிரந்தர உறுப்பினரா நியமிக்கணும். அதே போல 2016 சட்ட பிரகாரம் அவர்களுக்கான 5% ஒதுக்கீடு ஒதுக்கி, அதுவும் ஐயா தமிழக முதல்வர் ஐயா கையில இருக்கிற மாற்றுத்திறனாளி துறைக்கு இந்த ஒதுக்கீடு கண்டிப்பா சட்ட பிரகாரம் கிடைக்கணும். இது மாவட்ட ஆட்சியாளர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களையும் இங்க இருக்க அனைவரும் கேட்டு. ஏன் கேட்டா நாங்க கையேந்த கூடாது, நாங்க எங்க சொந்த முயற்சியில வாழும் என்பதை கேட்டு நிறைவேறுகிறோம். வணக்கம்.